தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே இதில் சில விஷயங்களை சொன்னாங்க. கூட்டணிகளுக்கு இவங்க தான் கட்சி, இவங்க தான் வேட்பாளர், இந்தந்த தொகுதி இதுதான் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, கூட்டணி கட்சிகள்லாம் இருந்தாங்க. திமுகவில் இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு கூட அறிவிக்கிற இடத்துல முதலமைச்சர் இல்லை. ஏன் அந்த மாதிரி ஒரு வெரி குயிக்காக? இன்னும் அதிமுக நீங்கள் பார்ப்பீங்க, இவர் வேட்பாளர்னா இவர் இந்த கட்சியில் இந்த பொறுப்பு, முன்னாள் அமைச்சர் அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருந்துச்சு. பட் இங்கே எதுவுமே இல்லாமல் ரொம்ப வேகமாக வெளியிட்ட மாதிரி இருந்துச்சு சார். இன்னைக்கு ஏதாவது அவ்வளோ ரஷ் இருந்துச்சா? நல்ல வேலை வேகமானு கேட்டீங்க. ஒரு நாள் தாமதமானு கேட்காம இருந்தவரையும் சந்தோஷப்படுறேன். அதாவது ஆறு அமரன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் தாமதமானால் கூட இன்றைக்கு ஒரு நல்ல சிறந்த அதிகமான புதுமுக வேட்பாளர்களையும் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் படித்த வேட்பாளர்கள், மெத்த படித்த வேட்பாளர்களையும் போட்டிருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி அறிவித்த அந்த வேட்பாளர்கள் பூராமே வெற்றி வேட்பாளர்கள்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அமைச்சர் வேலு அவர்களுடைய தொகுதி மட்டுமல்ல, அமைச்சர் ராஜேந்திரனுடைய தொகுதி, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நேரு அவர்கள் தொகுதி, முத்துசாமி அவர்களுடைய தொகுதி, அதே மாதிரி பெரிய கருப்பண்ணன் தொகுதி, அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி, அப்பாவு தொகுதி, இப்படி காந்தியுடைய மகன் நிற்கக்கூடிய தொகுதி, இப்படி பெரும்பாலான தொகுதி மட்டுமல்ல, அவங்க தமாக கட்சியில் நிற்கக்கூடிய 5 வேட்பாளர்களுமே, அதாவது தாமரை நிற்க போகிறோம். இப்படி வெற்றி ஆரம்பத்திலேயே 50 தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வெற்றி, அதாவது யாருமே நிற்காமல் ஒரு வெற்றி என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைச்சிச்சு. நிற்கிறவங்க யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாள் தாமதங்கிறத தாண்டி ஒரே நேரத்தில் இந்த 2 கட்டம் 3 கட்டங்கிற வேலையெல்லாம் இல்லை. அங்கேயும் தனித்தனியாக தான் அவங்கவுங்க கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவித்தாங்க. அதனால் திமுகவை பொறுத்தவரை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதிமுக மாதிரி அதாவது தாழ்த்தப்பட்ட வேட்பாளர்களை மிக முக்கியமான ஆள் உங்களுக்கு தெரியும், தனபால் அவர்கள். அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உள்ளவர், அவரை காலி பண்ணிட்டாங்க. சரோஜான ஒரு அமைச்சர் இருந்தாங்க, ராஜலட்சுமின்னு ஒருத்தர் இருந்தாங்க. இப்படி முக்கியமான தலைவர்களை கூட இது பண்ணிட்டாங்க. ஆனால் அருந்ததியரில் அதுவும் ஒரு அருந்ததியர் சமைச்சா சாப்பிட மாட்டேங்கிற தொகுதியில் கூட அங்கே யாரை கொண்டு போய் போட்டிருக்காங்க, அருந்ததியர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். என்ன ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் மேக் பண்ணியிருக்காரு அதை சொல்லுங்க. கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பேசுவோம் சார், ஸ்ட்ராட்டஜி தான் வர்றேன். அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக தம்பி சகோதரர் கோவி செல்லின போட்டு இப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு வித்தியாசமாக செய்யக்கூடிய வேலையை தமிழக முதல்வர் செய்திருக்கார். இப்ப நீங்க அதாவது அதிமுக இருக்கக்கூடிய வலிமையான வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக எந்த வலிமையான வேட்பாளர்களை களமிறக்கி இருக்காங்க? இறக்கி அத்தனை பேருமே வலிமையான சொல்லுங்களேன். 1-2 லிஸ்ட், இவ்வளவு நேரம் லிஸ்ட் பாத்தீங்கல்ல, 1-2 பேர். கடந்த தேர்தலில் யாரும் முதல்வர் ஆகலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆனாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அவங்க தொடர்ந்தாங்க. இப்போ இருக்க வேட்பாளர் இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் 5 வருஷத்துக்கு முன்னே அமைச்சராகி நேற்று வரையும் அமைச்சராக இருந்தவங்க. ஆக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற அடிப்படையில் அமைச்சர்கள் இருந்தால் வலிமைன்னு சொன்னால் இந்த கட்சியில் தான், இந்த கூட்டணியில் தான் வலிமையான அமைச்சர்களுடைய தொகுதி அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வலிமையான சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருமே அமைச்சர்களுக்கு சமமான எம்எல்ஏக்கள் தான். 34 பேருக்கு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி 34 பேர் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. உங்கள்கிட்ட புதுசாக எதிர்பார்த்தேன், ஆவடிக்குமார் சார் எல்லாருமே வலிமையானவர்கள் தான், ஜெயிச்சாதான் தெரியும். நீங்கள் கொஞ்சம் புதுசாக சொல்லுவீங்க, புதிய விஷயத்த சொல்லுவீங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவங்க, அங்கே செல்வாக்கு இருக்கிறவங்க, தொடர்ந்து அங்கே எம்எல்ஏ இருக்கிறவங்க, அவங்களுக்கு எதிராக திமுகவிலேருந்து யாரை இறக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் சொல்லுங்கள், திமுக இறக்குனா அத்தனை பேரும் வலிமையானவர்கள். நீங்கள் ஆவடிக்குமார் சார் சொன்னால் அதே சொல்கிறீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய, நான் இப்போ இத்தனை பேரை படித்தேன், இவங்க பூரா வலிமையான அமைச்சர்களுக்கு எதிராக யாரை போட்டிருக்காங்க? அதிமுக யாரை போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறீங்க. திமுக எப்படி போட்டிருக்காங்க? திமுகவுடைய, நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன்ல, திமுகவுடைய தமிழன் பிரசன்னா புதுமுக வேட்பாளர் தான், காந்தியுடைய மகன் புதிய வேட்பாளர் தான் இருக்குல்ல. அதாவது அதிமுகவில் தொடர்ந்து அமைச்சர்களாக இருந்தவங்க, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க, அவங்களுக்கு எதிராக யாரை திமுக களமிறக்கி இருக்கிறது அந்த லிஸ்ட்டை சொல்லுங்க. சொல்றேன், திண்டுக்கல்ல
அமைச்சர் தான் சீனிவாசன், கட்சியின் முக்கியமான தலைவர். அவருக்கு எதிராக ஏற்கனவே உள்ள வெற்றி வாய்ப்பில் ஐ பெரியசாமியுடைய மகனை போட்டிருக்கேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒன்று வேற இல்லை, இது மாதிரி ஒன்று பல்வேறு வேட்பாளர்கள். அதான் நான் என்ன சொல்ல வர்றேன், நான் திமுக இல்லை, எடுத்து ஒண்ணா உங்களுக்கு எடுத்து சொல்ல இல்ல, இன்னும் 2 சொல்லிக்கலாம். நான் சொல்றேன், நான் உங்களுக்கு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக சொல்றேன் சார். அது கூட அமைச்சருடைய மகன்றதுனால அவர் வலிமையாளர் சொல்றாரு. அவர் வந்து கட்சியில வந்து பொறுப்புல இருக்காருன்றதுக்காக வலிமையாளர் சொல்லல. அவர் போட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே வலிமையான வேட்பாளர். அதுல நான் தரம் பிரிக்க விரும்பல. காரணம் என்னன்னு சொன்னா எல்லாருமே இல்ல நம்ம தரம் பிரிக்க வேண்டாம். சொல்லுங்க, யாராவது வலிமை இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க 2 சொல்லுங்க. நான் பொதுவா சொல்றேன், எலெக்ஷன்ல லைட் வெயிட் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு சினாரியோ உண்டா இல்லையா? அப்படி யாரை இறக்கியிருக்காங்க? பேசு பொருள் இருக்குதா இல்லையா? அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி பேசி சொல்றீங்க. வலிமை 2 பேரும் பார்த்து கேண்டிடேட்டை போடுறீங்க. இல்ல, வலிமை மக்கள் அது பாக்குறாங்கல்ல. என்ன எஸ்பி வேலுமணிக்கு எதிரா இங்க லைட் வெயிட் கேண்டிடேட் இருக்காங்க, இந்த பக்கம் ஏவா வேலுக்கு வேலா கூட்டணி கொடுத்துருக்கீங்க, அரக்கோணம் ரவிக்கு எதிரா இந்த பக்கம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க, ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணிக்கு எதிரா கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க, இப்படின்னு மக்கள் பார்ப்பாங்கல்ல. இதை நீங்க வெளிப்படையா பேசுறதுக்கு இதேதுல்லா தயங்குறீங்கல்ல. நீங்க சொன்ன அந்த பலமான வேட்பாளர் திரு வேலுமணிக்கு எதிராக கார்த்திகை சேனாதிபதி போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நேரம் ஜெயிக்கலாம், வேறு இன்னொரு எல்லா நேரம் தொடர்ந்து காமராஜர் ஜெயிச்சு தான் வந்தாரு. ஒரு நேரம் தோக்கலையா, அண்ணா ஜெயிச்சுட்டு வந்தாரு. அதான் சொல்ல வலிமை. வலிமை எப்ப தெரியுங்கிறேன். நீங்க லக் அண்ட் ஆப்ஷன்ல சொல்றீங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது எதை ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். சரி, ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணனால தான் எங்களுக்கு நல்வாய்ப்பா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் முன்னாள் அதிமுக வேட்பாளர்கள் வெளியிட்டதுனால பல இடங்கள்ல அவர்களுக்கு எதிராக அவர்களை தோற்கடிக்கக்கூடிய வேட்பாளர்களை நாங்க பண்ணியிருக்கோம்னு சொல்ல வர்றேன். யாரை போட்டிருக்கீங்க? அதாவது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக செந்தில்குமார் போட்டதை நீங்க சொன்னீங்க. அப்படி ஒரு 4 பேரை சொல்லுங்க. நீங்க சொல்றேன், அந்த லிஸ்ட் பேப்பர் பாருங்க, உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். நீங்க என்ன டைம்லாம் வேண்டியல சொல்லுங்க, நான் தெளிவா சொல்றேன். அப்ப நீங்க போடல, நீங்க இல்லைன்னு சொல்ல. இல்ல இந்த வேட்பாளருக்கு எதிராக இல்லைன்னு சொல்லுங்க, நான் இருக்குன்னு நான் மறுக்கிறேன். நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க நான் ஒரே வார்த்தை இதேதுல்லா சாருக்கு ரொம்ப தெரியும். பாருங்க, புதியவர் அல்ல, அரசியல் களம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். வெற்றி வாய்ப்புக்கு எதெல்லாம் விஷயங்கள் முக்கியம் தெரியும். ஊர்ல செல்வி ஜெயலலிதா நின்றாங்க. பழைய வரலாறு வேண்டாம் சார், இன்னைக்குள்ள வரலாறு சொல்லுங்க. சுகவனம்ங்கிற ஒரு சாதாரண மனிதர், யாருக்குமே தெரியாத மனிதர் செல்வி ஜெயலலிதாவை தோற்கடிச்சதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் இருக்கட்டும், அண்ணாவர். நான் என்ன சொல்றேன், ஒரே நிமிஷம். 1996 களம் வேற, காமராஜர் நின்ன களம் வேற. இங்க டைட் காம்படிஷன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வலிமையான வேட்பாளருக்கு எதிராக வலிமையான வேட்பாளரா இல்ல அப்ப அந்த அமைச்சருக்கு எதிராக அந்த அமைச்சரை விட்டுறக்கூடாது, அப்ப நமக்கு பிரச்சனை ஆயிடும். அதுதான் நீங்களும் ஆவடிக்குமார் பேசுற ஒரே மாதிரி இருக்கு மக்கள் முன்னிலையில. திண்டுக்கல் சீனிவாசன் புதுசா 2 பேருமே எதுவும் பேசல. வேலுமணி அவர்கள் சொன்ன நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க வேலுமணிக்கு எதிராக யாரை போட்டிருக்கீங்க? கார்த்திகை சேனாதிபதி இருக்காரு இல்லையா? சரி, நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க யாரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளுக்கு இடையில போட்டுக்கன்னு சொல்லுங்க. 1-2 பேரை தவிர உங்களுக்கு தெரியாத முகம். கார்த்திகை சேனாதிபதி எத்தனை முறை அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு? அவர் நான் சொல்றது வலிமையான வேட்பாளர். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஒரு நேரத்தை ஜெயிக்கிறவர் அடுத்த நேரம் ஜெயிப்பார், வேலுமணி தொடர்ந்து ஜெயிப்பார்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்துல மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிமுகவும் வலிமையான கேண்டிடேட்டுக்கு எதிராக வலிமையான கேண்டிடேட்டை விடல, மூத்த அமைச்சருக்கு எதிராக இங்க உள்ள இன்னாள் அமைச்சர் நிக்கல அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. திரும்ப உங்களுக்கு புரியுதா? முன்னாள் அமைச்சருங்கிறது 2 பேரும் ஒரே டாபிக் பேசுறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், முன்னாள் அமைச்சர்னு ரொம்ப நாளைக்கு முன்னால் இருந்தவங்க. நான் இன்னாள் அமைச்சர்கள் வலிமையா இருக்காங்கன்னு நான் மீண்டும் சொல்றேன். முன்னாள் அமைச்சர்கள் வலிமையா இருந்திருந்தா அவங்க இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி அவங்க அமைச்சராக இருக்கணும். ஏன் அதுல ஒரு 60-70 பேர் வென்றார்கள், மீறி வெள்ளல தோற்றார்கள். தோற்றவர்கள் அதுக்கு முன்னால் அமைச்சராக இருந்தவங்க, அது தெரியுமா அவங்களுக்கு? அதனால ஏன் மணிகண்டனுக்கு கொடுக்கலாம் நம்ம கேட்க முடியாது. ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் சேலத்துல எடப்பாடிக்கு எதிராக யார் நிக்கிறாங்க சொல்லுங்க? வலிமையானவங்க. நான் தான் சொல்றேன்ல, எல்லா இடத்துலையும் வலிமையா போடணும்னு அர்த்தம் இல்லை. அவர் வலிமையா ஆவார். எடப்பாடியை தோற்கடிச்ச பிறகு அவர் வலிமையா ஆவார். எடப்பாடி தோற்க மாட்டாரு நீங்க உங்களால சொல்ல முடியுமா? இப்ப சொல்லுங்க. எடப்பாடி தோற்க மாட்டாரு, வேலுமணி தோற்க மாட்டாரு, ஜெயக்குமார் தோற்க மாட்டாரு, சுபேர் கான் ஒரு வேட்பாளரை போட்டுருக்காங்க. இங்க யாரை போட்டிருக்காங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக யாரை போட்டிருக்காங்க அதிமுக? யார் போட்டிருக்காங்க இங்க கேளுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. நான் வேட்பாளர் கண்ணு கட்டின தூரம் வரையும் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவர் ஒரு வேட்பாளரை யாரையோ போட்டிருக்காங்க. அதுதான் தெரியாத வேட்பாளரை போட்டு
இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கணக்கீடு உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. நான் திரும்ப இதேதுல்லா சாருக்கு ஸ்டாலினை எதிர்த்து யார் வேட்பாளர்னு தெரியல. அப்படிங்கும் போது உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு என்ன இருக்கு, காய் நகர்த்தல் இருக்கு. எல்லார் பேரையும் நான் சொல்லணும். நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு ஆப்போசிட்டா யார் நிக்கிறாங்க பாருங்க. முதலமைச்சருக்கு எதிராக நிக்கிறவரை நான் வேட்பாளரை சொல்லி நான் அறிமுகப்படுத்த அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அறிமுகப்படுத்தி எனக்கு முதல்வரோ துணை முதல்வருக்கு யார் நிக்கிறாங்க அவர் சொன்னாரு பாருங்க. எவருக்கு எதிராக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு எதிராக குஷ்பு சுந்தர் நிக்கிறார் சொன்னாரு. இந்த விஷயம் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது பிடிஆர் பழனிவேல் ராஜன் யாருன்னு நமக்கு தெரியும். அங்கே கொண்டு போய் ஒரு தோல்வி வேட்பாளர் போட்டுக்காங்க நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதுவும் நடக்கலாம். நான் தோல்வி சொல்லல. கேண்டிடேட்டா இருக்கும்போது லைட் வெயிட் கேண்டிடேட், மக்கள் செல்வாக்கு வந்த பிறகு அவங்க வெற்றி வேட்பாளர். நாங்க எந்த இடத்துலயுமே தோல்வி வேட்பாளர் சொல்ல. லைட் வெயிட் அப்படிங்கிறவங்க அரசியல்ல இதுக்கு முன்னாடி பல முறை அமைச்சர்களா இல்லாதவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இல்லாதவர்கள், அவங்க தான் புதுமுகங்கள். அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல அவங்க லைட் வெயிட். நான் சொன்னேன் அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேக்குறோம். செல்வி ஜெயலலிதாவை தோற்கடிக்கும் போது சுகவனம் என்பவர் முன்னாள் எம்எல்ஏ. நான் அதுக்கு சொல்லிட்டேன். 96 காலகட்டம் தோற்கடிக்கும் போது சீனிவாசன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ கிடையாது. இதெல்லாம் நீங்க மக்கள் உணர்வாங்க. மக்கள் இப்ப உணர்ந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளையும் தோற்கடிக்க முடியும், எவ்வளவு பெரிய ஆளையும் மேல கொண்டு வர முடியும். இன்னைக்கு நீங்க எந்த கணக்குல வலிமையான வேட்பாளர்னு நீங்க சொல்றீங்க? எந்த வலிமை குன்றிய வேட்பாளர் சொல்றீங்க? அந்த ஒண்ணுமே கிடையாது. எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தான். சரி, பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருமே வலிமை இல்லாத வேட்பாளர்கள். அவர்கள்லாம் வாக்குகளை இருந்த வாக்குகளை இழக்கக்கூடிய. நீங்க சப்ஜெக்ட்ல அதாவது நீங்க 2 பேரும் ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க நான் சொல்றேன்ல. இன்னைக்கு இதேதுல்லா சார், நீங்க 2 பேரும் ஏதோ சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி பண்றீங்கன்னு சொல்றோம்ல. அந்த இடத்துக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கிறாம வேற பாஜக அப்படின்னு கொண்டு போறீங்க. நான் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்ல நீங்க சொல்லல. மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. இந்த மக்கள் பண மதிப்புல வந்து இல்ல நான் பிரச்சாரத்தை இங்க கொண்டு வர வரல. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் பேச வந்திருக்கேன். இதேதுல்லா சார், நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நம்ம ஸ்ட்ராட்டஜி பேசுவோம். போடுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பேசுவோம். வலிமையான அதிமுகவுடைய அந்த அமைச்சர்களை தோற்கடிப்பாங்க. அதாவது இந்த விவாதத்தை நீங்க விவாதத்தை தோற்கடிப்பாங்க. விவாதத்தை கொள்கை ரீதியா கொண்டு போகலாம்னு பாக்குறீங்க. மக்களுக்கு நல்லா அனுமதிக்கல. நன்றி நன்றி நன்றி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்த வேட்பாளர்கள்ல 4 பேர் இஸ்லாமியர்கள். ஏற்கனவே 6 பேர் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். காங்கிரஸ் வந்து 2 அல்லது 3 கொடுத்தால் 13 அல்லது 12 வேட்பாளர்கள் வருவார்கள். இந்த 1 அதே அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் முதல் 15 விழுக்காடு வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வந்த பிறகுதான் 0லேருந்து அதிமுக பாஜக ஆரம்பிக்கணுங்கிற அந்த உண்மையை இன்னைக்கு முதல்வர் அவர்கள் புலப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த சமூக நீதி என்பதும் செக்குலர் என்று சொல்லக்கூடிய மதசார்பற்றது என்பதையும் இந்த கூட்டணி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று வரை தாவேகாவை பற்றி இதுவரை முதல்வர் ஒண்ணுமே சொல்லல. தாவேகா அதிமுகவை திட்டுவதும், அதிமுக தாவேகாவை திட்டுவதும், பாஜக தாவேகாவை திட்டுவதும் இந்த நிலை தான் இருக்குது. அதனால எந்த நிலையிலும் நாங்க போய் வேற கட்சியில பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்குள்ள உள்ள சண்டை அதை புத்திசாலித்தனமாக எடப்பாடி மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவர், அவரைத்தான் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு புத்திசாலித்தனமான வியூகத்தை முதல்வர் வகுத்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த 2 பேர் சண்டையில நாங்க பொதுமக்களோட நாங்க இருக்கோம். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றி.